அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால உடலில் ஏதாவது நச்சுக்கள் இருந்துச்சுன்னா அதை கழிவாக வெளியேற்றுவதோடு குடல் வலி மற்றும் குடல் புற்றுநோய் ஏற்படாமல் பாதுகாக்குது. எடை குறைக்கிறதுக்கு உங்கள் உணவில் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. உடல் எடை கூட நினைக்கிறவங்க மரவள்ளிக்கிழங்கு அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம். என்னங்க ஒரே குழப்பமாக இருக்கா? பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. அது நம்ம எடுத்துக்கிற அளவை பொறுத்து தாங்க இருக்குது. இயற்கையாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மரவள்ளிக்கிழங்க உணவில் எடுத்துக்கிட்டா அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை அகற்றி உடல் எடையை குறைக்க உதவும். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. அதிக அளவில் எடை அதிகரிக்கக்கூடும். இதில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்தும் தன்மை இருக்குங்க. மரவள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்திக்கு உதவுறதோடு இரத்த சோகை அனிமியா ஏற்படாமல் பாதுகாக்குது. மரவள்ளிக்கிழங்கில் விட்டமின் ஏ சத்து நிறைஞ்சிருக்குங்க. இல்லை ஃபோலேட், விட்டமின் சி இருக்கிறதுனால நோய்